கழிச்சு வந்திருக்கு இந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா எஃப்டிஎஃப்எஸ் அப்போ நீங்கள் பார்த்தீங்களா? 14 இயர்ஸ் அப்போ எனக்கு வயசு வந்து 14. அப்போ வந்து எஃப்டிஎஸ் பார்க்கல. இப்போ வந்து எஃப்டிஎஸ் மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் போல படம். ரொம்ப நான் படத்தில் டிவியில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து படத்தில் ரொம்ப நல்லா பார்க்க போகிறேன். ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறேன். எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. இது யாரோட ஷோ? அஜித் குமாரோட ஷோ. இது ரீரிலீஸ் மாதிரியா இருக்கு. பாருங்க எல்லாரும் சுத்தி பாருங்க. இது ரீரிலீஸே கிடையாது. புது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அதுவும் 2011 வந்த படம் இந்த அளவுக்கு வெற்றிகரமா இருக்குன்னா இப்போ எங்க தலை இப்போ நடிக ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா சொல்றேன் நிறைய வந்து அவார்டு வின் பண்ணுவோம். சினிமா துறையிலேயே நிறைய அவார்டு வின் பண்ணணும். அவர் லைஃப்லேயே நிறைய அவார்டு வின் பண்ணணும். நாங்களும் வின் பண்ணுவோம். அவர் ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு ரேசிங்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். இந்தியாவுக்கு பெருமை தேடி தரணும். சினிமாவிலேயே வேர்ல்டு லெவலில் அவர் வரணும். அதுதான் என்னோட ஆசை. கிண்டி வந்திருக்கு, அட்டகாசம் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு, தலப்படம் கூட வந்திருக்கு. ஆனா வந்து கடைசியால வந்தார் யாரு? விநாயக் மகாதேவ். பாருங்க, விநாயக் மகாதேவோட கோட்டை இது. யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இந்த கோட்டையை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். என் வாழ்க்கையிலே சந்தோஷமான ஒரு நாள்னா அது எப்பப்போ தலைப்படம் வருதோ அது அப்பப்போ மட்டும்தான். மற்ற நாள் நான் எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கேன். என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. நான் அதைப்படி தான் நான் நடக்கிறேன்னா தெரியல, ஆனால் அதைப்படி தான் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தீங்களா இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்? நான் சின்ன வயசில் நான் சின்ன பசங்க அப்போல்லாம் நான் ரொம்ப சின்ன பையன். நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன், வீடியோ யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண மூவி மங்காத்தாங்க மட்டும்தான். அந்த நாள் இன்றைக்கி வந்திருக்கேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ரொம்ப என்ஜாயாக இருக்கேன், என்ஜாய் பண்ணுவேன். ரேசிங்கில் அவர் இந்தியாவுக்காக பெருமை தருது. ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டெல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் வரும்போது எந்த ஒரு அப்டேட்டும் வராது. இப்போ அடிக்கடி ரேஸில் எல்லா அப்டேட்டும் வருது. சோஷியல் மீடியாவில் நிறைய ஆக்டிவாக இருக்கார். நிறைய ஃபேன்ஸுகள் ரெஸ்பெக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.